பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு இறாலும் வெங்காயப்பூவும் போட்டு ஒரு தீயல் தான் செய்து காட்ட போகிறேன். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். வாங்கோ எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்கோ பார்ப்போம். இப்போ தீயலுக்கு என்னென்ன தேவை என்று இதில் 280 கிராம் வெங்காயப்பூ எடுத்து வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம். நம்மள தீயலுக்கு நிறைய வெங்காயம் போட வேணும். இந்த வெங்காயப்பூவில் தீயல் செய்கிறதால நாங்கள் கொஞ்சம் போட்டால் காணும். இதில் 8 பச்சை மிளகாய் கழுவி வச்சிருக்கிறேன். இந்த கறிவேப்பமில் தேவையான அளவு. இதில் புளி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டாவது பெருசாக தண்ணி ஒன்றும் கூட தேவையில்லை, அதனால் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் 280 கிராம் இறால் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் விரும்பினா கூடவும் போடலாம் இறால். இதில் கறித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு. இவ்வளோ வந்தால் இந்த தீயலுக்கு தேவையான பொருட்கள். வாங்குவோம். இனி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ வெங்காயம் கட் பண்ண போகிறேன். நீங்கள் தீயலுக்கு வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த நீள சேப்பில் தான் வெட்டணும். அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் மிளகாய் நான் வெட்டிட்டேன். இந்த மிளகாயையும் இந்த நீளமாகத்தான் வெட்டணும். இனி நான் வெங்காயப்பூ வெட்ட போகிறேன். இந்த வெங்காயப்பூண்ட அடிப்பக்கத்தை நாங்கள் வெட்டி கழிக்க வேணும். அது எடுக்கக்கூடாது. நுனியில் இந்த பூவையும் வெட்டி எடுக்கணும். நாங்கள் இந்த அளவு சைஸில் தான் வெட்டுவோம். நான் சின்ன வெட்டாமல் தீயல்னா கொஞ்சம் பெருசாக விட்டது கணக்காக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் இப்போ வெட்டுவேன். வாங்க பார்ப்போம் இப்போ எப்படி செய்வதுண்டு. நான் இதுக்குள்ள இந்த வெங்காயப்பூ இதுக்குள்ள போடுறேன். பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடுறேன். இறாலையும் வடிவாக நான் எல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன். இறாலையும் போடுவேன். இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுறேன். கறிவேப்பிலை, தேவையான அளவு மஞ்சள் தூள், கறித்தூள். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். தீயது கணக்கு போடக்கூடாது. இதுக்குள்ள இந்த புளி இவ்வளோத்தையும் போட்டு இப்போ நல்லா கையால் பிசைய போகிறேன். வடிவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் எல்லாத்தையும் வடிவாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். வடிவாக எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அடுப்பில் தூக்கி வைக்கிறது தான். இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நாங்கள் இப்போ மூடி நல்லா அவிய விடுவோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் நான் விட்டுட்டேன். நல்லா அவிஞ்சிட்டது எல்லாம். நான் இப்போ இதுக்குள்ள இந்த நல்லெண்ணெயை விட போகிறேன். எண்ணெயை விட்டுட்டேன். உடைய பிரட்டி போட்டு இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மூடி விடுவோம். மூடி போட்டு பார்ப்போம் என்ன இருந்து. இப்போ உப்பு இருக்க பார்க்க போகிறேன். இது நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது. நீங்கள் வெடிச்சு பாருங்க. உப்பு உரைப்பு எல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. நான் இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு மூடி விட போகிறேன். வாங்க பார்ப்போம். இப்போ தீயல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு கலராக இருக்குது. நான் இப்போ அடுப்பை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, நல்ல ஒரு சுவையான தீயல் செய்தாச்சு. இது உண்மையிலே வெங்காயத்தாலும் இந்த இறாலும் செய்யறதுக்குள்ள தனி ஒரு சுவை இருக்குது.
நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி காமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.